ஹாய், உங்களுக்கு ரெட் கலர் அடை சொன்னேன். இப்போ வந்து க்ரீன் கலர் அடை சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு. அதுக்கு வந்து க்ரீன் கலர் அடைலாம் நம்ம வந்து இப்போ நிறைய பிள்ளைங்க எல்லாருமே முளைக்கட்டின பயிர் வந்து நீங்கள் வந்து நெட்டில் பார்த்து நியூட்ரிஷன்ஸ் டாக்டர் சொன்னதை வந்து நீங்கள் கேட்டு அது கடையில் வந்து முளைக்கட்டின பயிர் பாக்கெட்டில் போட்டு விற்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அதை வந்து வாங்கியிருக்கீங்களா வாங்கலையான்னு எனக்கு தெரியல. வாங்கலைன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தோசை சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். ஈஸியாக உடனே குக் பண்ணுற இது இருக்கும். இந்த இப்போ நம்ம அடைக்கு அரைக்கும் போது பாசி பருப்பு போட்டோம்ல, இதுக்கு வந்து பாசி பயிறு போடுங்க. பாசி பயிறு அந்த பச்சை கலரில் இருக்கு. ஆமாம், அடைக்குமே பாசி பயிறு போட்டால் உளுந்தம் பயிறு போட்டால் நல்லது. எல்லாமே கூட்டோடு போடும்போது நல்லது. இதில் வந்து நான் வந்து ஆந்திராக்காரங்க மாதிரி இது பாசி பயிறு மேக்ஸிமம் எடுப்பேன். இந்த இருக்கிற 2 கப்பு 2.5 கப்பு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து கடலைப்பருப்பு 1/2 கப்பு, துவரம் பருப்பு அதை விட கொஞ்சம் கம்மி, உளுந்து வந்து 1/2 கப்பு கடலைப்பருப்பு அளவுக்கு. இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பச்சரிசி. அப்புறம் வந்து அதாவது இது 2 கப் எடுத்திருக்கீங்க. 2 இல்லைன்னா 2.5 கூட எடுக்கலாம். ஏன்னா அது உங்களோட இதுதான். அதை விட இதெல்லாம் கம்மி. இது வந்து இந்த பாருங்க 1/2 கப்பு தான் எடுத்துட்டேன். 1/2 கப்பு தான் எடுத்துட்டேன். போதும், அவ்வளோ போதும். உங்களுக்கு வந்து இந்த தோசை நல்லா வரணும்னு ஒரு கிறிஸ்பியாக. ஆமாம், ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காகத்தான். இதெல்லாம் உளுந்து துவரம் பருப்பும் சேர்றது நல்லது, உளுந்து சேர்றது நல்லது, எல்லாமே நல்லது. அதோட பச்சை மிளகா, இந்த பூண்டு 3 பல், பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு. இப்போ எல்லாத்தையும் உப்பு வந்து நம்ம மாவு ஆட்டின அப்புறம் போடுவோம். இதுவும் மாவு ஆட்டின அப்புறம் தான் போடுவோம். மற்ற எல்லாத்தையும் ஒன்றா நான் ஊற போட்டுறேன். ஊற போட்டு எல்லாத்தையும் கழுவி ஊற போடணும். கழுவி ஊற போடணும். இது ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டும். ஊறி மிக்சியில் அரைக்கலாம். அது இதில் வந்து ரொம்ப ஒரு நல்ல சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி தோசை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் தோசை வந்து முந்தின நாள் ஆட்டி வச்சு மறுநாள் தான் சுடணும். நீங்கள் சாயந்தரமே சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி அடை தோசை இது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைம்லலாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்த் அந்த இது குறுக்கு பெயின் எல்லாம் நல்லா கேட்கும். இந்த மாதிரி கழுவி சாப்பிட்டு இந்த அடை தோசையோட அவியல் வச்சு சாப்பிடுங்க. இல்லாட்டினா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. இதை கழுவி ஊற போட்டு அப்புறமா உங்களுக்கு அரைக்கும் போது வந்து பாசி பயிறு மட்டும் நிறையா போட்டு பச்சை மிளகாய், உப்பு, துவரம் பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சோம்ல, இது வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். அவங்க இன்னுமே பாசி பயிருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம வந்து எல்லா பயிரும் சேர்த்து போட்டிருக்கோம் அந்த அடை. இதுக்குமே வந்து தேங்காய் சட்னி, அவியல் இதெல்லாம் நல்லாயிருக்கும். சுண்டல் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை அரைச்சி தோசையாக வச்சு சாப்பிடுவோம். இதை ஊத்தப்பம் மாதிரி மினியாக ஊத்தப்பம் மாதிரி மேலே வெங்காயம் போட்டு அப்படி சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி தோசையாகவே ஊற்றுறேன். வெங்காயம் கட் பண்ணி வைக்கலை நான். நீங்கள் தோசையாக ஊற்றணும் அப்படின்னா நல்லா வந்து தண்ணி ஊற்றிடுங்க. இல்லை ஊத்தப்பம் மாதிரி ஏன்னா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றினோம்னா என்ன அப்படின்னா அது நல்லா வேக விடணும். ஏன்னா அது பூரா பருப்பு கலந்தது. கொஞ்சம் பச்சை மாவு இருந்துட்டா கூட அது நல்லது கிடையாது. அதனால் ஊத்தப்பம் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக ஊற்றணும். நிறைய பெரிய ஊத்தப்பம் மாதிரிலாம் உங்களால் சாப்பிட முடியாது. இதுலேயும் சீரகம் போடுறதா இருந்தால் சீரகம், வெங்காயம் எல்லாமே போடலாம். கொஞ்சம் கேபேஜ் துருவி போடுறதுனா கூட போடலாம். அதில் வந்து நிறைய கவர் பண்ணிடாதீங்க. அப்படியே லைட்டாக போடுங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளை சாப்பிட தூண்டுற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் வந்து உங்களோட வயிற்றுக்கு ஹெவியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. 2 தோசை நம்ம ஹாப்பியாக சாப்பிடணும், என்ஜாய் பண்ணி. வேகணும் இல்லையா? ஆமாம், வேகணும். இதை நல்லா வந்து கீரை, முருங்கைக்கீரை அதெல்லாம் போட்டு அரைக்கும் போது கருவேப்பிலை நிறையா போட்டு அரைச்சி இந்த அரைச்சி எடுத்த அப்புறம் முருங்கைக்கீரை நல்லா இது பண்ணிங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். அந்த பெசரட்டு வந்து எண்ணெய் விடும்போது அந்த ஓரமெல்லாம் பார்த்தா க்ரீனிஷாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அடை வந்து 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. மாவு அங்கங்கே இருக்கிற மாதிரி பண்ணுவீங்க. குட்டியாக ஊத்தப்பம் மாதிரி வெங்காயம்லாம் போட்டு மணக்க எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய தீயில் வச்சிடாதீங்க, சிறு தீயில் வச்சு ரொம்ப நேரம் வேக விட்டு எடுங்க.
எடுத்துட்டா கிரீன் கலரா தெரியுதா? அப்புறம் வந்து இந்த தோசையில் வந்து சிறுதானியமாக குருதவாளி அரிசி, சோளம், கம்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். நம்ம வந்து கம்பு இதெல்லாம் வந்து கம்பு தோசை மாவு ஆட்டும்போது 4 பங்கு அரிசியில் 1 பங்கு கம்பு 3 பங்கு அரிசி போட்டு ஆட்டுவாங்க. இந்த அடை தோசையிலையும் சும்மா இவ்வளவு நான் கை காமிக்கிற மாதிரி இவ்வளவு கம்பு இல்லாட்டினா இவ்வளவு சோளம் ஏதாவது ஒரு தானியம் மட்டும் அது போட்டிங்கன்னாலும் அதை வந்து சிறுதானியத்தோட இந்த பயரோட சேர்த்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஏன்னா கம்பு தோசையெல்லாம் வந்து கம்புலாம் தோசையில் போடும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாமரத்தனமான டேஸ்ட் இருக்காது. அது ஒரு நல்ல ஸ்மெல்லு, ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அடையோடு சேர்த்து ஆட்டி பாருங்கள், இல்லை தோசையோடு சேர்த்து சுட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ எல்லோரும் உங்களுக்கு வலியுறுத்துறது என்ன அப்படின்னா சிறுதானியம் எல்லோரும் சேர்த்துக்கோங்க. குருதவாளி அரிசி, சாமை அரிசி அதெல்லாம் சேர்க்க சொல்கிறாங்க. நம்ம அரிசி போட்டோம்ல, அந்த அரிசிக்கு பதிலாக குருதவாளி அரிசி போட்டிங்க, சாமை அரிசி போட்டிங்கன்னா அந்த அரிசியை விட்டுறணும். நம்ம வழக்கமாக போடுற அந்த பச்சரிசி போடுறதுக்கு பதிலாக அந்த அரிசியை வந்து நம்ம என்ன அளவு சொன்னோமோ அந்த அளவு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஹெல்த்து. பாசிப்பயிறு அடை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆந்திராவில் பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் பெசரட்டில் வந்து நம்ம கலந்துருக்கிற மற்ற பயர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக போடுவாங்க, இல்லாட்டினா போடாமல் கூட இருப்பாங்க. எனக்கு அது சரியாக நல்ல க்ரீன் கலரில், நல்லா க்ரீன் கலரில் க்ரீனிஷாக பார்க்குறதுக்கே இந்த புதினாலாம் போட்டு அரைச்ச மாதிரி இருக்கும். புதினாலாம் போட்டு அரைக்கலாம். எதெல்லாம் ஹெல்த்து நீங்கள் நம்புறீங்களோ, எதெல்லாம் உங்கள் ஃப்ளேவர் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்து அரைக்கலாம். அதுதான் அந்த அடையில் வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து அந்த கேரக்டர். அந்த தோசை நல்லா வரும் உங்களுக்கு. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. இந்த ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் வந்து காலையில் ஊற வச்சுட்டு போனீங்கன்னா வந்து ஒரு சட்னி இது ஒரு அரைச்சிட்டு உடனே இம்மீடியட்டாக தோசை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்டியான நியூட்ரிஷியஸ் ஹெல்த்தி ஃபுட்டு குயிக்காக பண்ணிடலாம்.